கூட நாகையில முதலமைச்சர் வெளிநாடு போனதை வந்து முதலீடு ஈர்க்க போனாரா, முதலீடு செய்ய போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காரு. வரும் சட்டமன்ற பழைய கேள்வி எல்லாருமே கேட்கறதா. இன்னைக்கு வந்து முதல் முறையா இதுவரை பேசாத ஒரு வார்த்தை தமிழீழத்தை பத்தி தொப்புள்குடி உறவு அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையா ஒரு இதை பேசியிருக்கிறாரு. தமிழக மீனவர்கள் நம்ம தான் குரல் கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க, வாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அதை பத்தி என்ன கருத்து என்ன? வாய்ஸ் கொடுத்து அதையும் பார்த்தானே பிடித்தாப்ல. தம்பி சொல்றதா இல்ல சொல்லிக்கிறதா. எல்லாருமே வந்து அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க. சில கேள்விகள் இருக்குல்ல, திமுகவுக்கும் எனக்கும் போட்டி எந்த அடிப்படையில் இருக்குல்ல. ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா 60 ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து சினிமா வச்சு வீழ்த்த முடியாது. அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சு தான் தகர்க்க முடியும். உங்களுக்கு வெளி புரியுதா? அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கலாம். எந்தெந்த வழியில் போட்டி. இப்ப நான் திமுக ஆட்சி முறையை, இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணுங்கிற. எப்படி தகர்ப்பாய் செய்யணும்னா எனக்கு தெரியும். நான் பேசுவேன், எப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன், எப்படி இவங்க பேசுவேன். இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க. நான் என் மொழியை மீட்டுருவாக்கம் செய்வேன்னு சொல்றேன். இப்போ ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்யறாங்க? ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்காங்க. ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையான்னு கேட்பேன். மக்களை வைத்து பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவான்னு கேட்பேன். எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்க நிக்க போறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் சுவாசிக்க நல்ல காத்த வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுக்கு வேறுபாடு இருக்கு. இப்ப உங்க கோட்பாட்டுல இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன்.